முள்ளி சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைவு இருக்கா? டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு நேற்று. டூரிஸ்ட்டுக்கு அங்கே பஞ்சாயத்து, காஷ்மீர் டு பகல்காம், அதான் அந்த ஏரியா தானே. ஸோ அங்கே வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி போகும்போது இந்த மாதிரி நடந்திருக்குன்னு பெரிய ஒரு நாடே உழுக்கப்பட்டது. இங்கே டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீசர் ரிலீஸ் ஆகுது. கனெக்ஷன் எங்கன்னா இலங்கையை கனெக்ட் பண்ணுது. இலங்கையிலேருந்து தூத அகதிகள் மாதிரி இல்லீகலாக உள்ள வராங்க, உள்ளுக்குள்ள வராங்க. அங்கே நில்லுங்க. அங்கே வரவங்களை வச்சு ஒரு கதையம்சம் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில். அதாவது இலங்கையிலேருந்து ஒரு ஏரியாவிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு வராங்க. ஸோ இப்போ இந்த ராமேஸ்வரத்துலேருந்து கதையம்சம் ஆரம்பிக்குது. அந்த சின்ன பையன்ட்ட சொல்கிறாங்க, போலீஸ்ட்ட மாட்டினா என்ன சொல்லணும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொன்னோன்னே, நாங்கள் தெரியாமல் வழி தவறி வந்துட்டோம். போகிற வழியில் போலீஸ் எங்களை பிடிச்சதுண்டா, அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, மீன் பிடிக்க போகிறவங்க சொல்லுவாங்களா, வழி தவறி நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லுவாங்க. டீஸ் பண்ணுறானுங்க உள்ளூரில் இருந்துக்கிட்டே. வழி மாறி வந்துட்டோம் சார். இலங்கையில குடும்பமா மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது வழி மாறி இந்தியாவுக்கு வந்துடும் சொல்லுங்க. சரி, ஓகே. சீமானுக்கும் இந்த நபருக்கும் ஒரு சிமிலர் கனெக்ஷன் இருக்கும். இவரும் இந்த தமிழ் உணர்வு சம்மந்தமான படங்கள்லாம் நடிப்பார். சீமானும் அந்த மாதிரி கனெக்ஷன் இருக்குது. இந்த இடத்துல சீமானை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு படங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் வராங்க, நீங்கள் தமிழில் மட்டும் பேசாதீங்க, சீக்கிரமே தமிழ் கற்றுக்கோங்க, இங்கே இருக்கவங்க மாதிரி தமிழ் கற்றுக்கோங்க, இல்லைனா உங்களை வந்து அந்நியமாக தான் பார்ப்பானுங்க அப்படின்ற நிறைய டைலாக்ஸ் இருக்கும். அந்த ஃபேமிலி வச்சு ஒரு கதையம்சம் உருவாக்கப்படுது. அதாவது இலங்கை தமிழர்களை வச்சு இங்கே ஏதோ ஒரு சம்பாதிவிதம் நடக்கிற மாதிரியும், அதுக்கு ஒரு விபரீதமாக அந்த குடும்பத்தை தேடுறது மாதிரியும் கொண்டு வராங்க. கேஷ்வா நகரில் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் யாராச்சும் புதுசாக வந்திருக்காங்களா? நான் பேசுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இலங்கை தமிழர்கள் மூலியமா இங்கே நடக்கிற ஒரு இன்சிடென்ட்ஸ், விபரீதமான ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்கிற மாதிரியும், இந்த இலங்கை தமிழர்கள் குடும்பத்தை தேடுற மாதிரியும் ஒரு கதையம்சத்தை வச்சு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. எங்களுக்கு அந்த ஃபேமிலி வேணும். ஃபேமிலி, அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு டூரிஸ்ட்டை வச்சு தான் அங்கே இது வந்து ராமேஸ்வரம்ன்றது, கன்னியாகுமரின்றது இங்கே எண்டிங்கு. அங்கே ஸ்டார்டிங் என்னென்னா காஷ்மீரில் ஒரு ஃபேமிலி மர்கியாசாலா. இங்கே பாதத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி ராமேஸ்வரத்தில் புதுசாக ஒரு ஃபேமிலின்ற ஒரு டூரிஸ்ட் டெரரிஸ்ட் அப்படின்னு கனெக்ட் பண்ணுறாங்க. கோயின்சிடன்ஸோ இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு போங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான ஆளில் போட்டு சேனலில் மெம்பர்ஸ் ஆகணும்னா ஜாயின் பட்டனை போட்டு விடுங்க. இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் கனெக்ஷனில் இருக்கணும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டூரிஸ்ட்